வாங்க கருப்பு கவுனி அரிசி அல்வா செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் நிறைய அரிசி எடுத்துக்கிறோம். அதை நல்லா களைஞ்சி அலசிட்டு அதை முத நாள் நைட்டு 12 hours பிஃபோர் நம்ம வந்து ஊற வைக்கிறோம். தண்ணி ஊற்றி ஊற வச்சு நம்ம மூடி போட்டு சுத்தமாக மூடி வச்சிடணும். மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கரில் அந்த அரிசியை மட்டும் எடுத்து போட்டுக்கணும். தண்ணி இல்லாமல் அரிசி எடுத்து வடிச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம அளந்து ஊற்ற போகிறோம். அது எப்படின்னா, ஒரு கப் அரிசிக்கு 6 கப்பு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த நம்ம அலசி களைஞ்சி வச்சுருக்கோம்ல தண்ணி, நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுருந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை அப்படியே அதில் ஊற்றிடுறோம். அளந்து ஊற்றிட்டு மீதம் இருக்கிறதுக்கு தான் நம்ம நார்மல் வாட்டர் எடுத்துக்கணும். அப்படி செஞ்சோம்னா நமக்கு அந்த அரிசியில் உள்ள சத்து அப்படியே முழுசாக கிடைக்கும். லைட்டாக ஒரு பிஞ்ச் அமௌண்ட் சால்ட்டு போட்டுக்கணும். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறோம். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக போட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். லிட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா வெயிட்ரு போட்டு நம்ம வந்து இதை ஒரு 45 minutes வெயிட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு விசில் வர வரைக்கும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சிம்முலையோ இல்லை மிடில்லையோ வச்சுக்கோங்க. 45 minutes கம்பல்சரி. அப்போ தான் வந்து அந்த அரிசி நல்லா வெந்து குழஞ்சி வரும். நல்லா குழஞ்சி வரணும், அரிசியாக இருக்கக்கூடாது. நல்லா குழஞ்சிருக்கணும், குழஞ்ச பதத்தில் இருக்கணும். சில நேரங்களில் தண்ணியை கூடவோ இல்லை அளவு மறந்தோ நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூடவே இருக்கும். உங்கள் பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும், அந்த அல்வா பதம் வர்ற வரைக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் அதிக நேரம் கிளற மாதிரி இருக்கும். நார்மல் அல்வா செய்கிற மற்ற அல்வாக்களை விட இந்த கவுனி அரிசி செய்கிறப்ப கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் கிளற வேலை இதில் அதிகமாக இருக்கும். இது நல்லா கிளறி நமக்கு தேவையான பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு கப் தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். இந்த தேங்காய் பாலும் திருப்பி வற்றி அந்த பழைய அல்வா கண்டிஷன் வர்ற வரையும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். அடி பிடிச்சிட விடாமல் நல்லாவே கிளறணும். அதிகமான முறையில் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அது கிளறி ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக குழிக்கரண்டியால் நல்லா நிறையவே ஒரு குழிக்கரண்டி நிமிரம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கிறோம், சுத்தமான நெய். நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த பதம் வரும் பாருங்கள். இந்த பதம் அதாவது அல்வா பதம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு 1 கப் சுகரே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க 1.5 கப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுகர் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இலகல் கொடுக்கும். இருந்த டைட்டு திக்னஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் நமக்கு இலகல் கொடுக்கும். அதையும் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், நமக்கு தேவையான பதம் வர்ற வரைக்கும். வந்ததும் அடுத்து ஒரு எண்ணெய் சட்டியில் வந்து நெய் ஊற்றி ஒரு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி பாதாம் இதெல்லாம் உடச்சி வச்சுக்கிட்டு நம்ம எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சுக்கிறோம். தாளித்து நல்லா ஃப்ரை பண்ணி அந்த ஸ்மெல்லு வரும் பாருங்கள். நமக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் நெய்யில் அந்த முந்திரி பாதாம் பட்டை கிராம்பு ஃப்ளேவர் கிளம்ப பாருங்கள். அந்த கண்டிஷனில் திருப்பி நம்ம செஞ்சு வச்சுருந்த கவுனி அரிசி அல்வா அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம், கிளறோம். கிளறி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது. நமக்கு கவுனி அரிசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கிளற வேலை அதிகமாக தான் இருக்கும். நார்மலாக செய்கிற கவுனி அரிசியோட அல்வாவோட இந்த கவுனி அரிசி அல்வா கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுக்கும். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ கிண்டிக்கங்க. சில பேருக்கு இந்த அல்வா வந்து கொஞ்சம் லூஸாக சாப்பிட்றது பிடிக்கும்.